இப்போ ஈரான் அட்டாக் பண்ணது எல்லாமே யுஎஸோட மிலிட்டரி சைட்ஸ். இந்த யுஎஸ் பேசஸ் காலி பண்ணி நிறைய யுஎஸ் கமாண்டர்ஸும் சீனியர் ஆபரேஷனல் ஹெட்ஸும் இந்த பேர்மோன் போர்ட்டல்லையும் புர்ஜுல் அரப்லயும் தங்குறதா சொல்லப்படுது. மிசைல் சைட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சைட்ஸ் தகர்த்திருக்காங்க. எங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி தகர்த்திருக்காங்க. பங்கர்ல போய் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். யுஎஸ்க்கு அப்ஜெக்டிவ் என்னன்னு கிளியரா இல்லாம இருந்தது 2 நாள் 3 நாள் முன்னாடி வரைக்கும். என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்க வியட்நாம்லயும் சரி, ஆப்கானிஸ்தான்லயும் சரி, இத இங்க ஈரான்ல பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இத பண்ணாங்கன்னா யுஎஸ்க்கு பெரிய பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் இதோட கரு எங்க உருவாச்சுன்னா, என்னைக்கு பீஸ் டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு இது உருவாயிருக்கு. ஒரு லீக் செய்யப்படுது, ஈரான் மேல அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதா அவர் ட்ரம்ப் கிட்ட சொன்னதாகவும் அந்த ஸ்டேட்மெண்ட் வெளில வருது. லேபர்த நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான நம்ம டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்போ ஈரானும் அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வார் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இப்பத்த நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் அங்க ஈரான்லயும் கல்ஃப் கண்ட்ரிஸ்லயும்? சார், ஒரு 10-15 டேஸ் முன்னாடி நம்ம ஒரு எபிசோட் பண்ணிருந்தோம் ஈரானை பத்தி. அப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் அட்டாக் பை யுஎஸ் ஆர் இஸ்ரேல், ஈரான் வந்து இது எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் அட்டாக் பண்ணுவான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, ஜார்டன், சவுதி அரேபியா, ஒமான், இதெல்லாம் குவைத், இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணக்கூடும் சொன்னோம். அதே மாதிரி தான் ஈரான் அட்டாக்கும் பண்ணிருக்காங்க. இப்போ ஈரான் அட்டாக் பண்ணது எல்லாமே யுஎஸோட மிலிட்டரி சைட்ஸ். பஹ்ரைன்ல யுஎஸோட 5th ஃபிளீட் அட்டாக் பண்ணிருக்காங்க. யுஏஇல அல் தஃபரா பேஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. கத்தார்ல அல் உதைத் பேஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. குவைத்ல அல் சலேம் பேஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. துபாயில உண்டினா சிவிலியன் சென்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. பாம் ஐலாண்ட்ல ஃபேர்மண்ட் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டலும், அப்புறம் புர்ஜுல் அரப் ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இன் துபாயும், அப்புறம் இன்னும் 2-3 ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியை அட்டாக் பண்ணதா சொல்லுது. கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் அட்டாக் பண்ணதா சொல்லப்படுது. அலாங் வித் துபாய் போர்ட், ஜெபல் அலி போர்ட்டையும் துபாய் ஏர்போர்ட்டையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் துபாய் ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். துபாய் அட்டாக் பண்ணது முக்கியமா, துபாயில எந்த யூஎஸ் பேஸும் கிடையாது. பட் நான் பார்த்த வரைக்கும், எனக்கு வந்து சோர்சஸ் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அது அன்வெரிஃபைட் தான். நான் சொல்ல போகுது என்னன்னா, இந்த யுஎஸ் பேசஸ் காலி பண்ணி நிறைய யுஎஸ் கமாண்டர்ஸும் சீனியர் ஆபரேஷனல் ஹெட்ஸும் இந்த பேர்மோன் போர்ட்டல்லையும் புர்ஜுல் அரப்லயும் தங்குறதா சொல்லப்படுது. இவங்க தங்குறது எங்களுக்கு தெரியும்னு சிம்பாலிக்கா ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் துபாய் அட்டாக் பண்ணதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட், இன்னும் துபாய் வந்து ட்ரேட் ஹப், இட்ஸ் அ டூரிசம் ஹாட்ஸ்பாட். எல்லா குளோபல் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் எல்லாமே துபாய் ஏர்போர்ட் மூலியமா தான் பாஸ் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிளைட்ஸ். இட் ஹேண்டில்ஸ் 95 மில்லியன் பேசஞ்சர்ஸ் பர் ஆனம். துபாய் ஏர்போர்ட். துபாயோட ஜெபல் அலி போர்ட் ஹேண்டில்ஸ் த என்டையர் லோட் ஆஃப் கார்கோ டிரான்சிட் த்ரூ தட் ஏரியா. ஸோ ஒரு ட்ரேட் ஹப் இருக்கிறதுனால இது அடிச்சா உலகம் முழு இந்த ரிப்பல் எஃபெக்ட் தெரியும். ஸோ ஒரு ஷாக் தெரியுங்கிறதுக்காக ஈரான் பண்றாங்க. பட் ஈரான் இதை பண்ணது என்னன்னா, யுஎஸோட இடத்த தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. மற்ற இடத்தெல்லாம் இந்த இடத்துல ஒண்ணுதான் சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் ஈரானுக்கு வந்து இது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஈரானுக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சிம்பத்தைஸ் பண்ணிருந்தாங்க. ஈரான் கூட அட்டாக் பண்ணக்கூடாது, சவுதி அரேபியாவும் சரி, கத்தாரும் சரி, ஈரானை யுஎஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, ஒமானும் சரி, பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க. அந்த சிம்பத்தி ஈரான் இப்ப இழந்திருக்காங்க. ஏன்னா இந்த மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஒண்ணு. இப்ப சவுதி அரேபியா நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கோ எங்களை சார்ந்த மற்ற ஸ்டேட்ஸ்க்கு, இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்தோம்னா நாங்க ஈரானை திருப்பி தாக்குவோம். ஸோ ஈரானுக்கு அங்க அலைஸே இல்லை, சப்போர்ட்டே இல்லை, குளோபல் சப்போர்ட்டும் இல்லை, முஸ்லிம் கண்ட்ரீஸ்லயும் சப்போர்ட் இல்லாம நிக்கிறாங்க. இது வந்து அப்புறம் ரஷ்யா, சைனா உள்ள வருவாங்க நிறைய பேர் சொன்னாங்க கமெண்டேட்டர்ஸ். ரஷ்யா வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணிருக்காங்க. பட் அவங்க உள்ள இது வரைக்கும் வரல. சைனாவும் கண்டம் தான் பண்ணிருக்காங்க. பட் சைனா வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்றதா சொல்லப்படுது. அவங்களோட சேட்டலைட்ஸ், ஜிலின், யவான் 2 சேட்டலைட்ஸ் இருக்கு. இந்த சேட்டலைட் இமேஜரியை ஈரான் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அது மூலியமா தான் ஈரான் வந்து இந்த யுஎஸ் பேசஸையும் இஸ்ரேலி பேசஸையும் டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் கத்தார்ல வந்து யுஎஸோட ஒரு பிரைமரி ரேடார் இருக்கு. அந்த ரேடாரோட காஸ்டே சுமார் ஒரு 1.1 பில்லியன். அது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பேலஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணா மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பவர்ஃபுல் ரேடார். அந்த ரேடார் சைட்டை ஷஹீத் ஒரு 10 லட்சம் வேல்யூ உள்ள ட்ரோனை வச்சு அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இதுக்கு முக்கியமா சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் டேட்டா
சப்போர்ட் பண்ணதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல, அது வெரிஃபை பண்ணி தான் நம்ம பேசணும். ஸோ இது வந்து இந்த இந்த நாட்டுக்குள்ள இழப்புகள். நேத்தி கூட அப்ரஹாம் லிங்கன் கேரியரை நாங்க அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஈரானோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அது ஒன்றும் வெரிஃபை பண்ணப்படாத நியூஸ். இது ஈரானுக்கு என்ன இழப்பு அப்படின்னா, இஸ்ரேலும் யூஎஸும் வந்து ஒரு 2200 சார்ட்டிஸ் பண்ணிருக்காங்க, ஏர்பிளைன் சார்ட்டிஸ். இது இருக்கும். இஸ்ரேல் ஒரு 1200 சார்ட்டிஸும், இது நேத்தி கணக்குப்படி. யூஎஸ் வந்து ஒரு 1000 சார்ட்டிஸும் பண்ணிருக்காங்க. கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தகர்த்திருக்காங்க. மிசைல் சைட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சைட்ஸை தகர்த்திருக்காங்க. எங்கெல்லாம் ஈரானோட லான்ச் பேட்ஸ், எங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க எடுத்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே தகர்த்திருக்காங்க. ஸோ ஈரானால எதுவும் லான்ச் பண்ண முடியாதுன்னு. அப்படி இருந்தும் ஈரான் வந்து நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்வென்ட்ரியில ஒரு சில தௌசண்ட்ஸ், 3000 4000 மிசைல்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல. அதை ஒன்னும் ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா டெப்ளாய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இஸ்ரேல் தாக்கினதுல முக்கியமான இழப்பு ஈரானுக்கு என்னன்னா, அவங்களோட என்டையர் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அவுட். அவங்களோட டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, சுப்ரீம் லீடர் அலி கொமைலில இருந்து அவங்கள ஐஆர்ஜிசியோட சீனியர் லீடர்ஸ் ஒரு 25 பேர் கொல்லப்பட்டதா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது கூட நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பேசியிருந்தோம். பங்கர்ல போய் இருக்கிறதுக்கு காரணம் இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னா எனி பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி, கீ மிலிட்டரி லீடர்ஸும் சரி, அவங்க உயிரை காப்பாத்தினாதான் அவங்க திருப்பி அடிக்க முடியுங்கிறதுக்காக நார்மலா பங்கர்ல என்ன ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது பங்கர்ல இல்லாம ஓப்பனா அலி கொமைனி அவரோட சுப்ரீம் லீடரோட ரெசிடென்ஷியல் ப்ரெமைசஸ்ல ஒரு மீட்டிங் பிளேஸ்ல எல்லாம் ஒரே டைம்ல கூட்டின போது இஸ்ரேல் இதை பண்ணிருக்காங்க. இதுக்கு இஸ்ரேலுக்கு ப்ரையர் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் கரெக்டா 9 o'clock 9:30 நினைக்கிறேன் இந்த மார்னிங் ஆன் தட் டே. ஒரு மார்னிங்ல டே டைம்ல தான் நார்மலா பண்ண மாட்டாங்க, நைட் டைம்ல தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு பயத்துல தான் நைட் டைம்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. டே டைம்ல யாரும் எதிர்பார்க்காத போது இஸ்ரேல் வந்து அந்த இடத்த தரமட்டமாக்கிருக்காங்க. அதுல வந்து 30 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ அதுக்கு உண்டான சக்சஷன் லைன் என்னங்கிறத இப்ப ஈரான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த இப்ப இன்டர்மோ லீடர் அராஃபின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் லீடரா. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் அவங்களோட மிலிட்டரி கமாண்ட் ஸ்ட்ரக்சரும் இருக்க போறதும் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ சடனா ஈரான் அட்டாக் பண்ணி ஐஆர்ஜிசியோட ஹெட்டா இருக்கக்கூடிய ஆயத்துல்லா காமெனி கொல்றதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும்? ஏன்னா இப்பதான் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் போய் 2 days கழிச்சு உடனே இந்த அளவுக்கு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. என்னதான் மோட்டிவ் அவங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு அப்ஜெக்டிவ் என்னன்னு கிளியரா இல்லாம இருந்தது சார். 2 நாள் 3 நாள் முன்னாடி வரைக்கும் என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு இப்போ வந்து கிளியரா தெரியுது. அவங்க அப்ஜெக்டிவ் இஸ் டு டீகேபிடேட் த ஈரானியன் லீடர்ஷிப். ஸ்ட்ராட்டஜி பேர் டீகேபிடேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. கட்டிங் த ஹெட் ஆஃப்னு சொல்லுவாங்க, ஆர் கட்டிங் த ஹெட் ஆஃப் த ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்போட தலையை வெட்டிட்டீங்கன்னா பாம்பு செயலிழந்து போயிடும். ஸோ சீனியர் லீடர்ஸ் யாரெல்லாம் சீனியர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியோ அவங்கள அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கொண்டு எடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒரு நோடு, அந்த நெட்வொர்க்ல ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. நோட் ரிமூவல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம கவுண்டர் டெரரிசம்ல. மிலிட்டரி பார்லன்ஸ்ல டீகேபிடேஷன் சொல்லுவாங்க. இவங்க டீகேபிடேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஈரானை இப்போதைக்கு ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஓகே, இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக் முடிஞ்சப்போ, ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ண அப்புறம் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு. தட் இஸ் ஈரான்ல இருக்கிற மக்கள் வெகுண்டெழுந்து நீங்க போராடி இந்த கவர்மெண்ட் இங்க கவுக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இவர் போய் அங்க ஆட்சியை பிடிக்கணும்னோ இல்ல அந்த இடத்த பிடிக்கணும்னோ இவர் விருப்பம் இல்லை. பட் ஆனா அங்க இருக்கிற மக்கள் இந்த எக்ஸிஸ்டிங் இஸ்லாமிக் ரெஜிமை ஓவர்த்ரோ பண்ணணுங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. பட் அதுக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் அங்க இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு 10% தான் அங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. மீதி 90% ஈரானியன்ஸ் வருத்தம் தான் படுறாங்க. அவரோட அலி கமனி செத்ததுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அங்கேருந்து லோக்கலா ஒரு டெமோக்ராட்டிக் ஜென்சி ப்ரொடெஸ்ட் மாதிரி வந்ததோ முன்னாடி வந்த மாதிரி பெரிய லெவல் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஓவர்த்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிய வருது. பார்த்தா அப்படிதான் இருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்சர்ஜென்சி, ஒரு சின்ன இன்சர்ஜென்சி மாரி ஒண்ணு அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு வெளில இருந்து இவங்க பணம் கொடுத்தோ இல்லாட்டா ஆர்ம்ஸ் கொடுத்தோ இல்லாட்டா இவங்க போய் ஒரு சின்ன கமாண்டோ டீம் போய் அங்க கைட் பண்ணி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. மூணாவது லார்ஜ் ஸ்கேல் இன்வேஷன், ஃபுல் ஸ்கேல் ஈராக்ல பண்ண மாதிரி மிலிட்டரி இன்வேஷன், அதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு யூஎஸ்க்கு நிறைய பாடம் வியட்நாம்லயும் சரி ஆப்கானிஸ்தான்லயும் சரி
இத இங்க ஈரான்ல பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு அப்படி இன்கேஸ் ஒருவேளை யுஎஸ் இத பண்ணாங்கன்னா யுஎஸ்க்கு பெரிய பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார் வந்து ப்ரொலாங்டு நிறைய உயிரிழப்புகள் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈராக்ல பார்த்தோம், ஈராக்ல இதே மாதிரி இன்வைட் பண்ணி தான் ISIS வந்தது. ஆப்கானிஸ்தான்ல இன்வைட் பண்ணி தான் AQ அல்கைதா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் மிலிட்டரி இன்வேஷன் வருதோ அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்து ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருது. சிரியால பண்ணி அங்க ISIS ப்ராப்ளம் வந்தது. ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி வரதுக்கு யுஎஸ் விருப்பல. ஏன்னா யுஎஸ்க்கு இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு தெரியுது. அதனால இந்த மிலிட்டரி இன்வேஷன் ஆப்ஷன்ங்கிறது இப்போதைக்கு நடக்காதுன்னு தோணுது. ஒரு லிமிடெட் ஆபரேஷன், மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வேணா, ஒரு கமாண்டோ ஒரு யூனிட்டை வச்சு அங்க இருக்கிற லோக்கல் கிளர்ச்சியாளர்கள் வந்தா அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ரிஸ் சொல்றாங்க, இந்த ஒரு இடத்துல எப்படி எல்லாரும் இருந்தாங்க, எப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்ந்து கொண்டாங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னோட ஹைபோதசிஸ், என்னோட அனுமானத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இது வந்து கேர்ஃபுல்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன். ரொம்ப மெட்டிகுலஸா, ரொம்ப அழகா இதை கேரி அவுட் பண்ணிருக்காங்க யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். இது கரு எங்க உருவாச்சுன்னா, என்னைக்கு பீஸ் டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு இது உருவாயிருக்கு. பீஸ் டாக்ஸ் வந்து February 6 அன்னைக்கு ஒமான்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்தது. இதை கூட லாஸ்ட் எபிசோட்ல பேசியிருந்தோம் நம்ம. February 17 ஜெனீவால நடந்தது. February 26 திருப்பி ஜெனீவால நடந்து, இன்னைக்கு March 2 வியன்னா ஆஸ்திரேலியால 4th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடக்கிறதா இருந்தது. 4th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் டெக்னிக்கல் லெவல்ல அடுத்த லெவல்ல பேசி ஓரளவுக்கு இதுக்கு முடிவுக்கு வரலாம்னு சொல்லி போன வாரம் February 26 முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த டாக்ஸுக்கு அப்புறம் ஒமானோட நெகோசியேட்டர் வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அப்பாஸ் அராக்ஷி, ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர், அவரும் வந்து சிக்னிபிகன்ட் ப்ராக்ரஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரி வந்து அதே டைம்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டீஃப் February 26 அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், டான் கேன், சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டீஃப் ஆஃப் ஸ்டாஃப் யூஎஸ் ஆர்மி, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா ஒரு லீக் செய்யப்படுது. என்ன நியூஸ்னா, யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஈரான் மேல அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதா அவர் ட்ரம்ப் கிட்ட சொன்னதாகவும் அந்த ஸ்டேட்மெண்ட் வெளில வருது. இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையும் சரி, இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஎஸ்லயும் வரதும் சரி, ஈரானை ஒரு மெத்தன போக்கு கடைபிடிக்க வைக்கும். எப்படின்னா, நம்மள இப்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அட்டாக் பண்ண மாட்டாங்க, கேஷுவலா அவங்கள எடுத்துக்க வைக்கும். ஸோ அவங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஸோ தே லெட் டவுன் தர் கார்ட்ஸ். அவங்களோட அந்த அலர்ட்டா இருக்கிற ஒரு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க இந்த லாஸ்ட் 3-4 வீக்ஸா பேசி பேசி பேசி. ஸோ பேச்சுவார்த்தை நடந்த போது நம்ம பண்ண மாட்டாங்கன்னு. அப்போ 4th ரவுண்ட் வந்து வியனால வச்சிருக்காங்க, விச் இஸ் ஆன் டுடே, தட் இஸ் 2 March. ஸோ அடுத்த வாரம் பேச போறோம், இதுக்கப்புறம் தான் ஏதாவது வந்தா பிரச்சனை வரும் அப்படின்னா ஈரான் நம்பியிருப்பாங்க, நம்மளும் நம்பியிருப்போம், எல்லாருமே நம்மளும் அப்படிதான் நம்பினோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த 3rd ரவுண்ட் ஆஃப் பீஸ் டாக்ஸ்ல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க யூஎஸ் வந்து சைட்ல ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க, இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா பாருங்கன்னு. அதை பேசி கிளாரிஃபை பண்ணுங்கிறதுக்காக அந்த கண்டிஷன் எப்படிப்பட்ட கண்டிஷனா இருக்கும்னா, முக்கியமான ஒரு கண்டிஷனா இருக்கணும். அது வந்து ஈரானோட தலைவர் அலி கமேனி டிசைட் பண்ற லெவலுக்கு உள்ள ஒரு கண்டிஷனா இருந்தாதான் அந்த மாதிரி கண்டிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை என்ன, அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக இவர் எல்லாரையும் கூட்டியிருப்பாரு. அலி கமேனி அவரும் சேர்ந்திருக்காரு, மத்த IRGC முக்கியமான கமாண்டர்ஸ், கிரவுண்ட் லெவல் ரிவ்யூ எப்படி இருக்கு, கிரவுண்ட் லெவல் டென்ஷன்ஸ் எப்படி இருக்கு, உங்க இன்புட்ஸ் எப்படி இருக்குன்னு பேசுறதுக்காக, இந்த கண்டிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மீட்டிங்கை தான் இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டா வெண்ணியும் இடத்தையும் தெரிஞ்சு வச்சு அடிச்சிருக்காங்க. அடுத்ததுல ஒத்தக்கூட மிஞ்சல எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்ப செகண்ட் லைன் ஆஃப் சக்சஷன் ஆஃப் ஈரானியன் கவர்மெண்ட் வரத்துக்கு இருக்கு. அது இந்த வரப்போற கவர்மெண்ட் வந்து சாஃப்டா இருக்குமா, மாடரேட்டா இருக்குமா, இதே மாதிரி ஹார்ட் லைனா இருக்குமாங்கிறது பொறுத்துதான் யூஎஸோட ஃபர்தர் ஆக்ஷன்ஸும் இஸ்ரேலோட ஃபர்தர் ஆக்ஷன்ஸும் இருக்கும். இப்ப நேத்தி கூட ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க திருப்பி அடிச்சீங்கன்னா வரலாறு காணாத அட்டாக் திருப்பி நாங்க பண்ணுவோம்னு சொல்றாரு. சோ ட்ரம்ப் வந்து என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, நீங்க இப்படியே விட்டீங்கன்னா நாங்க விட்டுருவோம் உங்களை அப்படின்றாரு. ஓகே, பட் ஈரான் திருப்பி அடிச்சதுனால திருப்பி டெல் அவீவ் இஸ்ரேல் அடிக்கிறாங்க. நீங்க 2 நாளா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாள் GCC கல்ஃப் கண்ட்ரிஸ் ஈரான் தாக்கினாங்க, நேத்தில இருந்து ஃபுல்லா டெல் அவீவ் தாக்குறாங்க. இந்த தப்ப ஈரான் பண்ணிருக்காங்க. என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ அவங்க யூஎஸ் ஆர்மி பேசஸ் தாக்கினாலுமே கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல இவங்களுக்கு மேல கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒருவேளை ஸ்ட்ராட்டஜிக்கா பெரிய தப்பு பண்ணதா நிறைய பேர் சொல்றாங்க, இதுதான் நானும் ஃபீல் பண்றேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற யூஎஸ் ஆர்மி பேஸ தாக்காம இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரிஸோட சிம்பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஈரான்கிட்ட இருந்திருக்கும்.
இஸ்ரேலை தாக்கியிருந்தா அந்த ஒரு ஒரு எரர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஹைன்சைட்ல தெரியுது. இத இப்ப திருத்திக்க பாக்குறாங்க. இப்ப நேத்தில இருந்து டெல் அவிவ் இஸ்ரேல நிறைய தாக்கிட்டு இருக்காங்க ஈரான். இவங்க தாக்க திருப்பி தாக்குதல் போயிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான அம்சம். இதுல பிரைமரி அப்ஜெக்டிவ், கடைசியான ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, யுஎஸோட கூற்று என்னன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது. இஸ்ரேலோட கூற்று அதான். இஸ்ரேல் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ஈரானை பாம்பு பண்ணிருக்காங்க. அங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம சபட்டாச் பண்ணிருக்காங்க, சயின்டிஸ்ட கொண்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மீறி லாஸ்ட் 20 வருஷமா ஈரான் போராடி அவங்க ஒரு 440 kg ஆஃப் யுரேனியம், 60% என்ரிச் யுரேனியம் சேகரிச்சிருக்காங்க. 85 to 90% என்ரிச் ஆச்சுன்னா அது வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் ஆயிடும். யுரேனியம் 10 பாம்பு பண்ற வரைக்கும் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லப்படுது ஈரான் டைப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பண்றதுக்கு. இன்கேஸ் அது மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வெப்பனைசேஷன், அது நியூக்ளியர் வெப்பன், அது சும்மா நம்ம நார்மல் பாம்ஸ் மாதிரி பண்ண அந்த வெப்பனைசேஷன் டிசைன் இருக்கு. அந்த டிசைன் இஸ் மச் மோர் டஃபர், சேலஞ்சிங். அந்த டிசைனிங்ல இருந்து வெப்பனைசேஷன் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் டெலிவரிக்கு அவங்க மிசைல் சொல்லிதான் இருக்கு, வேற ஏர்கிராஃப்ட்லாம் கிடையாது. ஸோ இதுல முக்கியமான ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ கடைசி ஒரு 80-90% கிளியர் ஆயிட்டாங்க. இன்னொரு 10% தான் இருக்கு. இந்த டைம்ல ஈரானா அதை விட சொன்னா ஈரான் விட மாட்டாங்க. ஏன்னா ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்மளை காப்பாத்திக்கணும்னா நியூக்ளியர் வெப்பன் தான் ஒன்லி சேஃப்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த ஸ்டாக் பைல், யுரேனியம் ஸ்டாக் பைல இவங்க யூஎஸ் கவர்மெண்ட் கொடுன்னு கேட்கறாங்க, இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அங்கதான் பிரச்சனை நிக்குது. ஓகே, ஒருவேளை ஈரானியன் கவர்மெண்ட் 2-3 வருஷத்துல அதை ஸ்டாக் பைல என்ரிச் பண்ணி வெப்பன்ஸ் லெவல் கிரேட் யுரேனியம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஈரான் கையில ஒரு நியூக்ளியர் வெப்பன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ருடிமெண்ட்ரி வெப்பன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்ததுன்னா இதுமாரி தொல்லைகள் நாளைக்கு ஈரானுக்கு வராது. ஸோ நியூக்ளியர் வெப்பன் தான் அவங்க சேஃப்டி, அவங்களோட செக்யூரிட்டிக்கு ஒரு கேரண்டின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அது ஸ்திரமா நம்புறாங்க. அதனாலதான் இவ்வளவு ஹார்ட்ஷிப்ஸ் அவங்கள போட்டு சாங்ஷன்ஸ் மேல சாங்ஷன்ஸ், இது மாரி அசாசினேஷன்ஸ், இது மாரி ஐசோலேஷன்ஸ், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஈரானியன் கவர்மெண்ட் மல்டிபிள் லீடர்ஸ், அடுத்தடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ் எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்க, நம்மளுக்கு ஒரே சேஃப்டி இந்த நியூக்ளியர் வெப்பன் தான் அப்படின்னு நம்புறாங்க. அந்த ஆப்ஷனை அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன் வந்ததுன்னா இஸ்ரேலுக்கு பெரிய பாதகம் ஆகும். அதனால இஸ்ரேல் இதை அலோவ் பண்றதுக்கு தயாரா இல்லை. இங்கதான் டிஸ்கனெக்ட் நடக்குது. ஸோ இதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த கவர்மெண்ட் போய் வேற ஏதாவது டெமோக்ராட்டிக்கா எலெக்டட் கவர்மெண்ட் வந்துன்னா அந்த வெப்பன்ஸ் மெட்டீரியல், பிசைல் மெட்டீரியல் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். யூஎன் ஏஜென்சிட்ட கொடுத்துட்டாங்கன்னா. அப்படி இல்லைன்னா ஏதாவது கிரவுண்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் போய் அந்த ஸ்டாக் பைல இவங்க எடுத்துட்டு வரணும், கைப்பற்றணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கிரவுண்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தாதான் நடக்கும். அதை பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்களா யூஎஸ்ங்கிறது சந்தேகம் தான். ஸோ கிரவுண்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் வந்ததுன்னா நாளைக்கு யூஎஸ்க்கு பெரிய பாதகமாகும், இஸ்ரேலுக்கு பெரிய பாதகமாகும். இப்போதைக்கு குளோபலாவே ஒரு ஒரு எக்கனாமிக் ஃபாலோ அவுட் பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ், ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தா 200-300 பாயிண்ட் புள்ளிகள் கம்மியா இருக்கு. திருப்பி ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. கோல்டு வில் கோ அப், க்ரூட் வில் க்ரோ அப், இதெல்லாம் மேல போக ஆரம்பிச்சோம். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நர்வஸா தான் இருக்கு, கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் இந்த வார் நீடிச்சுதான். இது என் கேம் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. பட் யூஎஸோட அப்ஜெக்டிவ், இஸ்ரேலோட அப்ஜெக்டிவ் கிளியரா தெரியுது. இஸ்ரேலோட அப்ஜெக்டிவ், யூஎஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஓரளவுக்கு அந்த ரெஜிம் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம, ஈரான் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம தடுக்கணும். அந்த முயற்சிகள் இப்ப பண்ணுவாங்க. அதுல எப்படி சக்சஸ் வருதோ பார்த்துட்டு தான் ஃபர்தர் ஆக்ஷனா சொல்ல முடியும். இதுக்கு இந்த டைம்ல வந்து ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஒருவேளை ஹைப்பர்சானிக் மிசைல் அடிச்சாங்க, இல்லாட்டா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ல போற ஷிப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அவங்க மேல அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். சவுதியில இருந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த வாரனால வந்து இந்தியாவுக்கு என்ன ஒரு பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல பாதிப்பு அதிகமாக தெரிய வருதே சார். கராச்சிலாம் போய் அந்த யூஎஸ் கன்சுலேட்லாம் அடிக்கும் போகும்போது நிறைய பேருக்கு சுட்டு கொல்லப்பட்ட நியூஸ்கள்லாம் வருது. எதுக்காக பாகிஸ்தான் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க? இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்கு சார்? பேசிக்கா வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா நேற்றுக்கு தமிழ்நாடு சென்னையில கூட ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, ப்ரோ ஈரான் ப்ரொட்டஸ்ட். ஈரான் வந்து யூஎஸ் தாக்கினதை கண்டிச்சு எல்லா முஸ்லீம் பார்ட்டிஸும் நான் முஸ்லீம் பார்ட்டிஸும் சேர்ந்து கண்டிச்சு யூஎஸ் எம்பசி வெளில, ஹை கமிஷன் வெளில ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஸ்ரீநகர், லடாக் ஸ்ரீநகர்ல அங்க ஷியா பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க. அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு ரொம்ப க்ளோஸ் லிங்க்ஸ் உள்ள ஒரு ஐடியாலஜிக்கலி க்ளோஸ் லிங்க் உள்ள பாப்புலேஷன். அதே மாதிரி கர்நாடகால ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, ஆந்திரால ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, அங்கங்க இந்தியாவில ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. பட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஷியா பாப்புலேஷன் சில பாக்கெட்ஸ்ல ஜாஸ்தி.
ஸோ அவங்க வந்து வெகுண்டு வந்து யுஎஸ் எம்பசிய கராச்சியில நேற்றுக்கு தாக்கியிருக்காங்க. ஒரு 10-12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. மோர் தென் சிவில் இன்ட்ரெஸ்ட் மேல பாகிஸ்தானுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு சார். இது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது இதுல. நம்ம வந்து இந்த 7-8 கண்ட்ரிய ஈரான் அட்டாக் பண்ணாங்க கல்ஃப்ல. பஹ்ரைன், யுஏஇ இது மாதிரி 7-8 கண்ட்ரியை பண்ணாங்க. ஏன் சவுதி அரேபியாவும் டர்க்கியும் பண்ணல அவங்க? புரியுதா உங்களுக்கு? அங்கதான் பாகிஸ்தானோட கனெக்ஷன் வருது. இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடி சவுதியும் சரி டர்க்கியும் சரி 2 பேரும் ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. நீங்க யூஎஸ் நீங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே, இப்ப சவுதி வந்து ஈரான் மேல கோவப்படுறாங்க அட்டாக் பண்ணதுனால. பட் இதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி சவுதி வந்து நாங்க எங்க ஏர் ஸ்பேஸ் அலோவ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்றதுக்கு, எங்க பேஸ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டர்க்கி வந்து எர்டோகான் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு ஈரானை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. 2 பேரும் ஏன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இது ரெண்டுமே சுன்னி முஸ்லிம் கண்ட்ரிஸ், இது ஷியா கண்ட்ரி. ஏன் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் காமன் எனிமி. ஓகே, இஸ்ரேல் இஸ் காமன் எனிமி. ஈரான் தான் இஸ்ரேல் கண்டெய்ன்மெண்ட் பாலிசியில முக்கியமான அம்சம் உங்களுக்கு. ஈரான் தான் ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் கண்ட்ரோல் பண்றான். ஸோ ஈரானை வச்சுதான் அவங்க வந்து ஹமாஸையும் ஹிஸ்புல்லா மூலமா இஸ்ரேல கண்டெயின் பண்ண முடியும், இஸ்ரேல கண்ட்ரோல் பண்ண முடியும் டர்க்கியும் சவுதி அரேபியா ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை அந்த ஈரான் இல்லைன்னா நாளைக்கு இஸ்ரேலோட டாமினன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். சரிங்களா? இதனாலதான் டர்க்கியும் சவுதி அரேபியாவும் சப்போர்ட் பண்றாங்க. இதனாலதான் டர்க்கியும் சவுதி அரேபியாவையும் ஈரான் அட்டாக் பண்ணது காரணம் நாளைக்கு இங்க 2 பேரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மிலிட்டரி ரெசல்யூஷன் இந்த வாருக்கு நாளைக்கு இதை ரிசால்வ் பண்றதுக்கு 2 பேரும் முக்கியமான துணை நிற்பாங்கனால இவங்களை தொடக்கூடாது, ஈரானும் தொடல அவங்களை. ஓகே, இப்போதைக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல மாறலாம். இவங்க 2 பேரும் நாளைக்கு இதை மீடியேட் பண்ணி இதை நிறுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களை பகைச்சக்கூடாதுன்னு ஈரானும் இவங்களை பகைச்சுக்கல. இதே நிலைமை தான் பாகிஸ்தானுக்கு. இப்ப லாஸ்ட் வீக் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசினது சுன்னி ஆக்சிஸ் ஆஃப் ராடிகலிசம், ஷியா ஆக்சிஸ் ஆஃப் ராடிகலிசம் சொன்னார். ஷியாங்கிறது ஈரானை குறிப்பிடுறாரு. சுன்னி ஆக்சிஸ் ஆஃப் ராடிகலிசம் வந்து ஹி இஸ் ரெஃபரிங் டு சவுதி அரேபியா, டர்க்கி அண்ட் பாகிஸ்தான். இதை அவர் சொல்லல, பேரை சொல்லல, நம்மளா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து எந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடாது. அது அவங்களுக்கு பெரிய ஒரு பாதகமா பாக்குறாங்க இஸ்ரேல். ஸோ இதுக்கு முன்னாடி சிரியாவை 2007 ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணாங்க, பாம்பு பண்ணாங்க. ஸோ அதை அட்டாக் பண்ணாங்க, பாம்பு பண்ணாங்க. அதே மாதிரி 1981 ஈராக் ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சொல்லி அதை அட்டாக் பண்ணாங்க. ஸோ எங்கெல்லாம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க முற்படுறாங்களோ அதை ஈரானையும் இப்போ அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணாத ஒரே கண்ட்ரி பாகிஸ்தான் தான். அதையும் முயற்சித்ததா சொல்லப்பட்டது. கடைசி நேரத்துல வேண்டாம்னு சொல்லி கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஓகே, நவ் இப்போ இந்த இப்ப இருக்கிற ஈரான் ரெஜிம் க்ளோஸ் ஆயிடுச்சு, தோத்து போயிடுச்சு, மாத்திட்டாங்கன்னா ஹமாஸ் ஹிஸ்புல்லாவும் இருக்க மாட்டாங்க, ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அப்ப இஸ்ரேல கண்டெயின் பண்ண முடியாது. ஸோ இஸ்ரேல் நோக்கு வந்து பாகிஸ்தானை நோக்கி வரும். ஏன்னா இங்கதான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. சரிங்களா? அது ஒண்ணு. மோர் தென் இஸ்ரேல், பாகிஸ்தான் இஸ் வரிட் அபவுட் இந்தியன் ரிலேஷன்ஷிப் வித் ஈரான். இப்போ இருக்கிற இந்தியாவுக்கும் ஈரானுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு. பட் 2 பேரும் க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் யூஎஸ் சாங்ஷன்ஸ் போட்டு இருக்கான். யூஎஸ் சாங்ஷன்ஸ் எல்லாம் சாபார் போர்ட்டுக்குள்ள நம்மளால உள்ள போக முடியல. இன்ஃபேக்ட் சாபார் போர்ட்டு கூட இன்னைக்கு ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டேன், இஸ்ரேல் ஒரு ஈரான் மேல அட்டாக் பண்ணதுல. ஸோ இந்த 2 பேருக்குள்ள கேப் வைடன் ஆகிறதுக்கு காரணம் யூஎஸ் வந்து தடுக்கிறான். இஸ்ரேலையும் இந்தியாவையும் ஈரானும் சேரக்கூடாதுங்கிறதுக்கு. பிகாஸ் இஸ்லாமிக் ரெஜிமை யூஎஸ் பிடிக்கல, அவங்க எதிர்க்கிறான். அவங்க கூட யாரு நட்புறவு வச்சிருந்தாலும் யூஎஸ் அதை தடுக்கிறான், இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இந்த நிலைமை இருந்தாதான் பாகிஸ்தானுக்கு நல்லது. ஒருவேளை வேற கவர்மெண்ட் வந்துன்னா இந்தியா போய் அங்க உட்காந்துக்கும். ஸோ டாமினன்ட் இஸ்ரேல், டாமினன்ட் இந்தியா இருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா அது நல்லது கிடையாது. பாகிஸ்தான் ஃபீல்ஸ் they are threatened now. பாகிஸ்தான் ஃபீல்ஸ் அடுத்த இலக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தான் தான் அப்படின்னு பாகிஸ்தான் ஃபீல் பண்றாங்க. அதனால பாகிஸ்தான் இஸ் வெரி நர்வஸ். ஓப்பனா வெளில யூஎஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி ஈரானை எதிர்க்கல அவங்க ஓப்பனா. தேர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இந்த ரெஜிம் இருந்தா தான் பாகிஸ்தானுக்கு சேஃப்டின்னு பாகிஸ்தான் ஃபீல் பண்றாங்கன்னு என்னோட ஒப்பீனியன்ஸ். சார், அதே மாதிரி இந்தியா மேல தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ இது வந்து ஈரான் மேல பண்ண மாதிரி இங்க பண்ணாத காரணம் இந்தியா இஸ் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட இல்ல, நார்த் கொரியா கிட்ட கூட யூஎஸ் கிட்டக்க போல, ஏன்னா தே ஹேவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, பாகிஸ்தான் போல, பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க இத்தனை கவர்மெண்ட்டை கவுத்துருப்பாங்க, 4-5 வாட்டி கவுத்துருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஓகே, நவ் இந்தியாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம மிஸ்டர் வாஜ்பாய் அவர் இருந்தபோது he did the சக்தி டெஸ்ட், சீரீஸ் ஆஃப் டெஸ்ட். அதுக்கு முன்னாடி போக்ரான்ல புத்தா ஸ்மைலிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதுல பண்ணாங்க, இந்த மிஸ்டர் இந்திரா காந்தி பண்ணாங்க.
ஸோ நம்ம இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது முக்கியமான காரணம் மிஸ்டர் இந்திரா காந்தி அண்ட் மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இவங்க 2 பேர் தான். அண்ட் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் ஜி அண்ட் ஆர் சிதம்பரம். இவங்க 4 பேர் தான் இந்தியாவோட ஆர்கிடெக்ட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம். பட் இதுல வந்து ஒரு முக்கியமான நபர்கள் நிறைய பேர் மறந்துடுறாங்க. இந்த ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் PV நரசிம்மராவ். 1995 டிசம்பர்ல நம்ம டெஸ்ட் பிளான் பண்ணும்போது அப்ப பில் கிளின்டன் வந்து அப்ப கவர்மெண்ட் US கவர்மெண்ட் பில் கிளின்டன் பிரசிடென்ட் பில் கிளின்டனா இருக்கார். அவர் வந்து சேட்டலைட் இமேஜரி மூலியமா நம்ம டெஸ்ட் பண்றத கண்டுபிடிச்சு நம்ம தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 மாசம் அதை தள்ளி போட்டு அதுக்குள்ள மே 1996 எலெக்ஷன் வந்துடுது. அந்த எலெக்ஷன்ல நரசிம்மராவ் தோத்து போயிடுறாரு. சரிங்களா? அதுல 1996 அடல் பிஹாரி வாஜ்பாய் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி கவர்மெண்ட் வருது. கோலிஷன் கவர்மெண்ட் தான் வருது. அது ஷார்ட்டா தான் இருக்கு, அந்த கவர்மெண்ட் கவுந்துருது. அந்த டைம்ல நரசிம்மராவ் வந்து அப்துல் கலாம் ஐயாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆர் சிதம்பரம் ஜி அவர் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு மிஸ்டர் வாஜ்பாய் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் ரெடியா இருக்கு, டெஸ்ட் பண்ண வேண்டியதான் உங்க வேலை, இந்த ப்ரோக்ராம் நீங்க கண்டினியூ பண்ணணும், நியூக்ளியர் டெஸ்ட் பண்றதை விட்டுறாதீங்கன்னு சொல்லி வாஜ்பாய்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாரு நரசிம்மராவ். ஸோ அவர் அன்னைக்கு அதை பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போமா செகண்ட் லெவல் நம்மளுக்கு தெரியாது. பட் டெஸ்ட் பண்ற நேரத்துல அந்த பிஜேபி கவர்மெண்ட் அந்த டைம்ல கவுந்துடுச்சு ஃபர்ஸ்ட் டர்ம். திருப்பி 1998 வராங்க ஸ்ட்ராங்கா அகைன் வித் DMK கோலிஷனோட சப்போர்ட்டோட. அந்த டைம்ல வாஜ்பாய் ஜி வந்து அதை எடுத்து பண்றாரு. ஸோ இது மிஸ்டர் நரசிம்மராவ் வந்து மிஸ்டர் வாஜ்பாய்கிட்ட சொல்லலைன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்டா மிஸ்டர் வாஜ்பாய் பண்ணிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ நரசிம்மராவ் காங்கிரஸ் கவர்மெண்டோட ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலுமே நாட்டோட செக்யூரிட்டிய பேரமௌண்டா வச்சு பார்த்திருக்காரு. ஸோ அந்த விதத்துல அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துதான் ஆகணும். மிஸ்டர் இந்திரா காந்திக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். ஸோ அந்த வெப்பன்ஸ் இருக்கிறதுனால தான் டிட்டரன்ஸ் அபிலிட்டி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மள யாரா தாக்க நினைச்சா நம்ம திருப்பி தாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ல வரும். இதனாலதான் இந்தியாவுல இது மாதிரி சின்ன இது மாதிரி விஷயங்கள் ரெஜிம் ஓவர்த்ரோ, மிலிட்டரி இன்வேஷன், இது மாதிரிலாம் அட்டாக், ஏரியல் அட்டாக், கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் அட்டாக் எல்லாம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. வேற விதமா முயற்சி பண்றாங்க. பொலிட்டிக்கல் சிவில் அண்ட்ரஸ் மூலியமா கவர்மெண்ட்டை தோக்கிறது முயற்சி பண்றாங்க. இந்த கைனடிக் ஆக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இதனாலதான் கம்மியா இருக்கு. ஒருவேளை அது நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாம இருந்தா இது இங்கேயும் நிறைய வாட்டி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.